Taste the Daily. ஐயா, கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சிக்காக திருச்சி வரேன், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் என்ன சாப்பாடுன்னு நான் கேட்டேன். நீங்கள் நேரில் வாங்க பார்த்துக்கலான்னு. ஏன்? அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன கிடைக்குமோ அதை வச்சு அந்தந்த ஊரில் சமையல் செய்வாங்க. திருச்சியில் எல்லாம் கிடைக்கும். அதாவது வெஜிடேரியன் சாப்பாடு ரொம்ப நல்லா திருச்சியில் கிடைக்கும். இல்லை, இப்போ சில ஊர் சொல்லுவாங்களே, இப்போ விருதுநகர்னா பரோட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திருச்சிக்குன்னு எதுவும் பிரத்யேகமாக இருக்கா? இல்லைன்னா ஏன் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, ஏன்னு சொல்கிறத விட சில கடைகளில் அந்தந்த கடைகளுடைய தனிச்சிறப்பு பெற்ற ஒரு உணவகம் இருக்கும், அது உணவு இருக்கும். இப்போ ரொம்ப ஆண்டு காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலே தாண்டிய ஆதிகுடி ஹோட்டலுக்கு போனோம்னா அங்கே ரவா தோசை ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். அம்பிஸ் காஃபியை போனோம்னா அந்த எங்கே இருக்குன்னா பெரிய கடை வீதிக்கில் இருந்து வெளியே வர்ற இடத்துல இருந்துச்சு, நல்ல காஃபி கிடைக்கும். திருச்சி கஃபேக்கு போனோம்னா நல்ல தோசை கிடைக்கும். அதுபோல் நல்ல காஃபி சாப்பிடணுன்னா பத்மா ஹோட்டல் போனால் காஃபி கிடைக்கும். இப்போ திருச்சியை சுற்றி கூட நீங்கள் எது பார்த்தீங்கன்னா சிறுகாம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே போனோம்னா அதிகமாக ரொம்ப சுவையோடு கிடைக்கக்கூடிய ஒரே உணவு கேசரி. கேசரி மட்டும் இல்லை, இருக்கும் எல்லாமே கேசரிக்காக தான் விரும்பி மக்கள் போவாங்க. கேசரிக்காகவே போவாங்க. லால்குடிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே ஸ்வீட் சாப்பிட போகலாம். அதே போல் பெருகமணி போனீங்கன்னா இட்லி சாப்பிட போகலாம், இட்லி சாம்பார் வடை. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? தாராளமாக பேசலாம். சும்மா நீங்கள் எடுத்து வைங்க சார். வைக்கிறேன். அந்த உறவுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கங்க. நான் வச்சுக்கிறேன். முதல்ல எடுத்து சொல்லுங்க. நன்றி. ஒரு காலத்தில் பத்மா காஃபி சாப்பிட்றதுக்கு 20 கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஏறி வந்து சாப்பிட்டு ஒரு மாலை மரத்து பத்திரிக்கையை வாங்கிட்டு போவாங்க காஃபி சாப்பிட்றதுக்காக. ஆமாம், காஃபி சாப்பிட்றதுக்கு பத்மா ஹோட்டல் விடுவாங்க, மெயின்காட் கேட்டில் உள்ளது, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, இதே மாதிரி தான் திருச்சியோட அரசியலும் இருக்குமா, எல்லாம் கலந்து? இல்லை, திருச்சியோடைய அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பண்பட்ட அரசியல் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பேரியக்கமாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிக்காரர்கள் இன்னொரு கட்சிக்காரர்களை தாக்கிய வரலாறே கிடையாது. அதுபோல் நல்ல பண்பாடை விதைத்து சென்றவர் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், அவருடைய பாட்டனார் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுவார்கள். நல்ல ஒரு படிப்பினை கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் நானும் இந்த வழியிலேயே வந்துட்டுருக்கோம். திருச்சியினுடைய அரசியலே ஒரு வேறுபட்ட அரசியல், மாறுபட்ட அரசியல். இது இந்த சண்டை இதெல்லாம் இருக்காதுன்றதை தாண்டி வேற எந்த வகையில் இது வேறுபட்ட அரசியல்னு சொல்லுங்க. திருச்சி மக்களுக்கு என்று தனி சிறப்பு இருக்கும். என்ன சிறப்பு என்று சொன்னால், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆரம்பித்த உடனே நடந்த தேர்தல் 52 பொது தேர்தல். அதிலே அவர் பங்கு பெறவில்லை என்று சொன்னாலும் 57 நாம் சட்டமன்ற தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு மாநாடை நடத்தி வரக்கூடிய தொண்டருடைய வாக்கெடுப்பை பெற்று தேர்தல் களத்திலே போட்டியிடுவதென முடிவு செய்த ஜனநாயக மாவட்டம் திருச்சி மாவட்டம். வேற எந்த கட்சிக்கு இந்த பெருமை இருக்காது, இங்கே மட்டும்தான். Taste the Daily.